வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ காய்ஸ், ரீசெண்டாக எங்கள் அண்ணன் ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு வந்து இது என்னோட ஃப்ரெண்டோட வாட்ச் ஒரு நாள் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. வாட்சோட சார்ஜிங் கேபிளும் மிஸ் ஆயிடுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இது ஆக்சுவலாக போட்டோட வேவ் ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச். இதில் எதனா ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேபிள் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் கேபிள் இல்லாதனால இதை 5 வோல்ட் மூலிமா சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தேன். 5 வோல்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலமாக 2 வயர் மூலம் எடுத்துக்கிட்டேன். வாட்ச் மெக்கானிக் எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். இப்போ இதை நம்ம மேனுவலாக சார்ஜ் போட ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தெரியல. அதனால் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பக்கம் வச்சு பார்ப்போம், அப்புறம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு வாட்டி வச்சு பார்ப்போம். ஆன் ஆகுதா, எல்லாம் வைப்ரேஷன் எதுனா வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வச்சு பார்க்கும்போது எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரிவர்ஸில் வச்சு பார்த்தேன், இப்போயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு. நம்ம வெறும் ஒயரை வச்சு செக் பண்ணுறது மூலயமா அது கரண்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மல்டிமீட்டர் செட்டப் பண்ணிட்டு கரண்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். எப்போயும் உங்களுக்கு மல்டிமீட்டரோட கனெக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அது சீரீஸில் இருந்தால் தான் நமக்கு ஆமீட்டராக வேலை செய்யும். அதாவது கரண்ட் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு தான் நம்ம காட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு போலாரிட்டியில் வச்சு பார்ப்போம். இந்த போலாரிட்டியில் ஆக்சுவலாக கரண்ட் கன்சியூம் ஆச்சு. ஸோ செகண்ட் போலாரிட்டியும் அதோட செக் பண்ணிக்கிட்டேன். இந்த போலாரிட்டியில் கன்சியூம் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி வச்சுட்டு அதில் இதெல்லாம் சார்ஜ் கன்சியூம் ஆகுதா, அதாவது மல்டிமீட்டரில் காட்டுற மாதிரி சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னமும் நமக்கு மல்டிமீட்டரில் கன்சியூம் ஆகிற மாதிரி காட்டிட்டு தான் இருக்குது. பட் ஆன் ஆகலை. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆஃப்டர் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த வாட்சிலேருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. எனக்கு அப்போ வந்த சவுண்டு கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு வைப்ரேஷன். வாட்ச்லேருந்து வைப்ரேஷன் வந்தது. ஸோ ஆன் ஆகிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஆன் ஆகிருந்தது. சரி, ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மேலே சார்ஜோட இண்டிகேஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ சார்ஜே சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு. பேட்டரி டை ஆகிருந்தது. அதுதான் நம்ம இப்போ அந்த வாட்சை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் எதனா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் போயிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. அதே மாதிரி டேரெக்டாக கடையிலையும் கொடுத்துடாதீங்க. உங்களால் அதை வெளியிலேருந்து சரி பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்ஸை வச்சு ரெடி பண்ண முடியும். தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.